வணக்கம். சார் சிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு. ஸோ இந்த ஹெட்டை வந்து நல்லா அழகாக 2 கைடு அடித்து வால்வு சீட்டிங் பண்ணி நல்லா சர்ப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வால்வு சீட்டிங் பண்ணியாச்சு, இதை ஊற வச்சுருக்கேன். கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சேரு மாதிரி இருந்தது. ஸோ அவர் கஸ்டமரே இந்த யூடியூப் மூலிமா பார்த்துட்டு வந்தார், எடுத்து வந்தார். சார் இது கொஞ்சம் அருமையாக பண்ணி கொடுங்க சார், இந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் பண்ணேன் அப்படின்னாரு. பண்ணி 2 மாதம் ஆகுது அப்படின்னாரு. சரி கொடுத்துட்டு போங்க பண்ணி வைக்க. பார்த்தா இது கைடு வந்து கிராஸாக வச்சுருக்காங்க. ஸோ வால்வும் சீட்டிங்கு கிராஸாக இருந்தது. ஸோ நம்ம கைடு அடிக்கிறது பெருசு இல்லை, கைடு வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து நான் கைடு அடித்து வால்வு சீட்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நல்லா கழுவி நல்லா அருமையாக ஜோராக ஜம்முன்னு கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். கொடுத்தோம்னா கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, நம்ம செய்கிற வேலை ஒழுங்காக செய்யணும், அதுதான் என்னுடைய பொறுத்து. ஸோ எல்லாமே ஒரிஜினல் வால்வு தான். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது இந்த ஹெட்டு, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இன்லெட் வால்வு, அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும் எப்படி கிராஸாக இருக்குது பாருங்கள். இந்த சீட்டிங் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கிராஸாக இருக்கும் சீட்டிங். இங்கே மெலிசாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி லேத்தில் வச்சு நம்ம சீட்டிங் பண்ணுவோம்னா பர்ஃபார்மன்ஸுன்னு வேலை செய்யாது, புகை தள்ள ஆரம்பிச்சிடும். அது ஒரு முக்கிய விஷயம். இது வந்து இன்லெட், இது எஜாக் சைடு வரக்கூடிய வால்வு. இதுவும் கைடு போயிடுச்சு, சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அருமையாக நான் சீட்டிங் பண்ணியிருப்பேன். இந்த சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக இருக்குது. இந்த ரவுண்டு தான் நமக்கு முக்கியம். இந்த ரவுண்டு பாருங்கள் எவ்வளோ கிளியராக அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் அப்படியே இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். கஸ்டமர் மெயினாக இதை கவனிக்கணும். நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வால்வு சீட்டிங் வந்து அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்டாக இருக்கும். இது வந்து கையாலே தான் நம்ம பண்ணணும், கையாலேயே நம்ம பண்ணணும். ஏன் சார் சீட்டிங் இந்த மாதிரி ஆகுது, என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அருமையாக சீட்டிங் பண்ணியிருப்பேன். ரஃப்பு அண்ட் நைஸு ரெண்டும் போட்டு ஸோ பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இருக்குது பாருங்கள் சீட்டிங். இந்த மாதிரி தான் சீட்டிங் பண்ணி அருமையாக பண்ணணும். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த பக்கம் நான் க்ளீன் பண்ணி, இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். மேலே ஒரே பக்கம் அழகாக ரவுண்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீட்டிங். கையால் பண்ணால் மட்டும்தான் இந்த சீட்டிங்கு வரும், இல்லைன்னா வராது. ஸோ அதே மாதிரி இது ஹெட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியிருப்பேன். அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி இது சும்மா ஜோராக இருக்கும், கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படியே. இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு, கண்ணில் ஒத்திக்கலாம், அருமையாக இருக்கும். வண்டியில் மாட்டினோம்னா கிளியராக இருக்கும் ஹெட்டு. இப்போ நம்ம ஹெட்டை வந்து வால்வு மாட்டிட்டு ஒரு தகவலாக பார்க்கலாம். இதை பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி சேரு மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்னத்துக்கு ஆகிறது, கஸ்டமர் மெயினாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா அருமையாக பண்ணி நல்லா ஜோராக ஜம்மு பண்ணி அருமையாக வால்வெல்லாம் மாட்டி தீக்கி மாட்டினா சார் சிட்டி அருமையாக வேலை செய்யும். லோ கம்ப்ரஸர், அதாவது இந்த வண்டியை வேலை செஞ்சுருக்காங்க,
வேலை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இந்த வால்வில் இந்த பக்கம் மெலிசாக இருக்கும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கும். இது வந்து லேத்தில் பண்ணுறது. லேத்தில் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ லேத்தில் அனாவசியமாக பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வால்வை மாட்டிட்டு ஒரு தகவலை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்க. அது அருமையாக இருக்கும். நல்லா க்ளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது மாதிரி அழுக்கு இல்லாமல் நம்ம அந்த ஆயில் கரையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த ஆயிலுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இவர் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெடி பண்ணுறாங்க, ஹெட்டு எங்கேயோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ராப்ளம். அதனால் வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார். சரி இது இந்த மாதிரி தான் சார் பண்ணணும் அப்படின்னு பண்ணி கொடுங்க சார்னாரு. சார் அது இது டைரெக்டாக கஸ்டமரே வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அவருக்காக இந்த வேலையை அருமையாக செஞ்சு கொடுக்குறேன் இதை. ஸோ ஸ்டார் சிட்டி டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி. ஏன்னா இது வந்து கருப்பு போக, அதாவது பிளாக் ஸ்மோக் அடிக்குது, ஸ்டார்டிங் ட்ரபுளு, ப்ளக்கு அடிக்கடிக்கு போகுது, ஸ்பார்க் ப்ளக்கு அப்படின்னு வந்து வந்தார். ஸோ என்கிட்ட கைட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அதை பிரித்து அவர்கிட்ட காட்டினேன். அவரே பார்த்துட்டு இதை பண்ணிவிடுங்க சார்னாரு. சரி ரைட்டு ஓகே பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இது டேரெக்டாக கஸ்டமரே வந்தார். அவருக்காக இந்த வேலையை நுணுக்கமாக அழகாக செஞ்சு நல்லா அருமையாக உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஜம்முன்னு பண்ணி எல்லாமே அதை கொடுக்குறேன். இப்போ இந்த வால்வை மாட்டிட்டு ஒரு தகவலை பார்க்கலாம். இதுதான் இந்த ஆயில் சீலு. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஆயில் சீல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி பிளாக் ஸ்மோக் வர்றது எப்படி, அதை நம்ம இப்படி அழகாக அரெஸ்ட் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக இதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸுங்க அருமையாக இருக்கும். நம்ம வால்வு ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டைரெக்டாக வந்தாங்க. அவங்களுக்கு அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணி ஒரிஜினல் வால்வு போட்டு நல்லா தரமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாதான் கஸ்டமருக்கு நம்மக்கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரியணும். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டார் சிட்டியை நல்லா அழகாக க்ளீன் பண்ணணும். உள்ளே க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு வேலையே. அந்த க்ளீனிங் பண்ணலன்னா பூட்டகேஸ் வண்டி. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். நன்றி.